செல்லும் வாழும் ஆலயம் 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 உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளவன்று சேரும் இடம் ஆலயம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருவருகை கால 4ஆம் ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவை எதிர்கொள்வதற்கு இன்னும் சில நாட்கள் மாத்திரமே. இன்றைய நற்செய்தி ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக யாரையெல்லாம் எப்படியெல்லாம் அதற்கு ஏற்ற விதத்திலே தயாரிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் தயாரிக்கப்பட்டிருப்பதை சுட்டி காட்டுகின்றது. திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய அருளால் நிரப்பப்படுகின்றார். நல்லவர்களுடைய வாழ்த்துரை எப்பொழுது அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றதோ அந்த வாழ்த்துரை அங்கு உயிரோட்டம் பெறுகின்றது. அவர்களுக்கு ஆசிராக நல்வாழ்வாக அது மாறுகின்றது. இன்றைக்கு ஆண்டவரிடமிருந்து ஆசியை பெற்றிருக்கின்ற நாம் நல்ல வார்த்தையை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதன் வழியாக, நல்லதொரு வாழ்க்கையை நாம் வாழ்வதன் வழியாக நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு ஆசிரும் அடுத்தவர்களுக்கு மாற்றத்தை, அதிர்வை, சலனத்தை ஏற்படுத்த இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது பட்டமரத்தார் வீடு ரத்னசாமி தெரசாவினுடைய கருத்துப்படி நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவையினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உம்மிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மிக்கா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறிதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலே, என் சார்பாக ஆளப்போகின்றவர் உம்மிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழி மரபும் ஒளி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லை வரைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி: கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் ஆயரே, செவிசாயும். கெருபுகள் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தளச் செய்து எம்மை மீட்கவாரும். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகின் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீ வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்று நீ உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலமாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இரண்டாம் வாசகம். உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 10ஆம் அதிகாரம் 5-10 முடிய இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது: என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை.
இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் மிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு இன்னும் சில நாட்கள். ஒரு தயாரிப்பை இதுவரை மேற்கொண்டோம். மீண்டுமாய் இறுதி கட்ட தயாரிப்பை மேற்கொள்ள இருக்கின்றோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி சந்திப்பின் நற்செய்தி. மரியா எலிசபெத்தை சந்திக்கின்றார். ஒரு சந்திப்பு. இந்த சந்திப்பு அற்புதமான ஒரு சந்திப்பு. வரலாற்றிலே மிக சிறப்பான ஒரு சந்திப்பாக இது இடம்பெறுகின்றது. காரணம், ஒரு மீட்பரினுடைய தாய்
தன்னுடைய கருவிலே அந்த மீட்பரை சுமந்து கொண்டு மலடி என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த அல்லது ஏசி பேசப்பட்ட எலிசபெத் அம்மாள் என்ற ஒரு தாயை சந்திக்கின்றார். அங்கு இந்த மீட்பரை அறிவிக்கக்கூடிய திருமுழுக்கு யோவான் அவருடைய வயிற்றிலே இருக்கின்றார். 6ஆம் மாதம். கருப்பையில் இருந்த 2 குழந்தைகளும் சந்திக்கின்றன. அதே சமயத்தில் அவருடைய தாய்மார்கள் இருவரும் சந்திக்கின்றார்கள். அதை ரொம்ப உணர்வு பூர்வமா இந்த நற்செய்தி பதிவு செய்கின்றது. மரியா எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்றார். சந்திக்கின்ற பொழுது வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளுகின்றார். எந்த அருளை, எந்த ஆற்றலை, எந்த வல்லமையை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டாரோ, குறிப்பாக கப்ரியேல் தூதர் அவருக்கு மங்கள வார்த்தையை சொன்ன பொழுது எந்த ஆசிரை இறைவனிடமிருந்து அந்த தூதர் வழியாக பெற்றுக்கொண்டாரோ அதை சுமந்து செல்லுகின்றார். சுமந்து சென்ற அன்னை மரியாள் அதை வாழ்த்தாக எலிசபெத் அம்மாளோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். அந்த வாழ்த்தின் செய்தி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை, ஒரு சலனத்தை, ஒரு அதிர்வை ஏற்படுத்துகின்றது என்றால், அன்னை மரியாளுடைய வாழ்த்தை கேட்ட பொழுது எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளிற்று, பேருவகையால் துள்ளிற்று. இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. பேசுவது 2 தாய்கள், ஆனால் அதிலே தாக்கத்தையும் சலனத்தையும் அதிர்வையும் தாய் மாத்திரமல்ல, வயிற்றுள் இருக்கின்ற குழந்தையும் பெறுகின்றது. ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு சந்திப்பு. 2 தாய்மார்கள் கருப்பையிலே குழந்தையோடு சந்தித்துக் கொள்ளுகின்றார்கள். ஒரு பக்கம் கணவனை அறியாத கன்னி மரியா, இன்னொரு பக்கம் மலடி என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த எலிசபெத் அம்மாள். உண்மையாகவே 2 பேருடைய மனநிலையும் ஆண்டவருடைய அருளை பெற்றவருடைய நிறைவிலிருந்து அவர்கள் இந்த சந்திப்பை மேற்கொள்ளுகின்றார்கள். காரணம், அன்னை மரியாளின் வயிற்றிலே ஆவியானவரால் தொடப்பட்டிருக்கின்றார். எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றிலே கடவுள் அருள் புரிந்திருக்கின்றார். அப்போ அவருடைய உள்ளம் கடவுளை நோக்கி இருந்தது. இந்த உலகத்திற்கு மீட்பை பெற்றுக் கொடுக்க போகின்ற மாபெரும் மீட்பர் கருப்பையில் இருக்கின்றார். அவரை அறிவிக்கக்கூடிய திருமுழுக்கு யோவான் எலிசபெத் அம்மாளுடைய கர்ப்பப்பையில் இருக்கின்றார். இந்த வாழ்த்தினுடைய தாக்கம் அவரை சென்றடைகின்றது என்றால், நல்ல மனிதருடைய வாழ்த்து முழுவதும், நல்ல மனிதருடைய ஆசீர் ஒவ்வொன்றும் நிச்சயமாக எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் அவருடைய செயலிலும் ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னும் இறையியல் அறிஞர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, இந்த நிமிடத்தை அல்லது இந்த மணித்துளியை கர்ப்பப்பையிலேயே திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய அருளால் நிரப்பப்பட்டு ஜென்மப்பாவ மாசிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் என்று. எனவே ஜென்மப்பாவ மாசு இல்லாமல் இந்த உலகத்தில் திருமுழுக்கு யோவான் வந்து பிறக்கின்றார். அதுதான் அந்த அருள் அவரை சென்றடைகின்றது. அப்போ ஒரு மீட்பரை அறிவிப்பதற்கு அதற்குரிய மனிதர்களும் அந்த தயாரிப்பை சிறப்பாக செய்திருக்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் ஒன்று ஜென்மப்பாவ மாசு இல்லாமல் இந்த மண்ணிலே பிறக்கின்றார். அடுத்தது அன்னை மரியாவுடைய வாழ்த்து செய்தியை தன்னுடைய கருவிலேயே உள்வாங்கிக் கொள்ளுகின்றார். இவை அனைத்தும் அவருடைய செயல்பாடாக அவர் வளர்ந்த பிற்பாடு மாறுகின்றது. அந்த மீட்பரை அவர் அறிவிக்கின்ற ஒரு மாபெரும் நற்செய்தி பணியை செய்கின்றார். அப்ப இன்றைக்கு இந்த 4வது வார தயாரிப்பு நமக்கு கொடுப்பது என்னவென்றால்,
ஆண்டவரிடமிருந்து அருளுக்கு மேல் அருளை, வாழ்த்திற்கு மேல் வாழ்த்தை, ஆசிருக்கு மேல் ஆசிரை நாம் பெற்றிருக்கின்றோம். பெற்றுக்கொண்ட ஆசிரியருக்கு ஏற்ற மனிதர்களாக, அதற்கு அருகதையுள்ள மனிதர்களாக நாம் செயல்பட வேண்டும். ஏன்னா இது இலவசமாக நம்முடைய தகுதியை பார்த்து கொடுக்கப்பட்டதல்ல, இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டது கடவுளால். ஆனால் பெற்றுக்கொண்ட நாம் அதை தகுதி உள்ளதாக மாற்ற வேண்டும். திருமுழுக்கு யோவான் உள்ளதை உள்ளவாறு சொன்னார், நீதியை எடுத்துரைத்தார். எனவே அவர் தன்னையே மிகச்சிறந்த ஒரு அறிவிப்பாளராக, இறைவாக்கினராக தகுதியுள்ளவராக்கி கொண்டார். இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்ட அருளுக்கு ஏற்ற ஒரு தகுதி உடையவர்களாக மாறியிருக்கின்றோமா? சிந்திப்போம். கிறிஸ்துவை வரவேற்பதற்கு காத்திருக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய அருளினால் நாம் தாக்கத்தையும் மாற்றத்தையும் பெற்று நல்ல மனிதர்களாக, நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். நமது அன்பு வானக தந்தையிடம் வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உலக மீட்பரின் வருகையை எல்லோருக்கும் அறிவிக்கவும், தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை அதற்காக ஆயத்தப்படுத்தவும் தேவையான அருளை தருமாறு இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்ல கடவுளாகிய ஆண்டவரே, வியாதி, வறுமை, வருத்தம் ஆகியவற்றால் வாடுவோர் அனைவரும் கிறிஸ்துவின் வருகையால் உடல் நலமும் மனநலமும் பெறவும், எளியோர் நற்செய்தி கேட்டிடவும், உள்ளம் உடைந்தோர் மன ஆறுதல் பெற்றிடவும் இறைவனை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரையும் தேற்றுபவரே எம் இறைவா, எம் இளைஞர் இளம்பெண்களும் சிறுவர் சிறுமிகளும் கிறிஸ்துமஸ் விழாவை தூய உள்ளத்துடன் கிறிஸ்துவ மனமகிழ்ச்சியோடும் கொண்டாட அருள் புரிய வேண்டுமென்று இறைவனை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வந்த தெய்வமே எம் இறைவா, உமது முதல் வருகையை நினைவு கூறுகின்ற நாங்கள் அனைவரும் உமது விண்ணக வருகைக்காக எம்மை தகுந்த விதமாக தயாரிக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, மரியாளை போல நாங்களும் அடுத்தவர் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு எல்லாவித உதவிகளையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உள்ளார்ந்த அன்போடு செய்திட நல்ல மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம்.
இன்னும் குறிப்பாக எம்முடைய வலது வாய்க்கால் திட்டத்தை நீர்தாமே சிறப்புற வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். விரைந்து அது நிறைவு பெற எம்முடைய குடிதண்ணீர் பிரச்சனை பூர்த்தியாக்கப்பட நீரே உதவி செய்தருளும். இன்னும் என்னுடைய வட்டாரத்திற்கு தேவையான நலத்திட்டங்களை நீர் தடையின்றி பெற்றுக் கொடுப்பீராக. இன்னும் எம்முடைய பங்கு சமுதாயத்தை ஆசிர்வதித்து சிறப்பாய் வழிநடத்துவீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையேற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய். காணிக்கையேற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய். அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம். அர்ப்பணம் அர்ப்பணம் எம்மை அர்ப்பணம். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூயாவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கையையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் வெளிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார்.
செய்வார். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை வாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்த முடிவின்றி பாடுவதாவது. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும், விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உயிராக இனில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. விழும்போதெல்லாம் கரமாகவா, எழும்போதெல்லாம் வாழ்வாகவா. வழியெங்குமே வழியாகவா, என் வாழ்வை வளமாக்கவா. ஆண்டவரின் உடலினை உணவாயும் விடுவோம், கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். ஆண்டவரின் உடலினை உணவாயும் விடுவோம், கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம், என்றே முழங்கிடுவோம். உயிராக எனில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. நிலையில்லா என் வாழ்வில் நிலையாய் வாழ என்னில் வா, நிறை வாழ்வு தருகின்ற உணவாய் என்னில் வாழ்ந்திடவா. நிலையில்லா என் வாழ்வில் நிலையாய் வாழ என்னில் வா, நிறை வாழ்வு தருகின்ற உணவாய் என்னில் வாழ்ந்திடவா. இணை தேடி வரும் தெய்வமே, உன்னில் வாழவே நான் வாழ்கிறேன். இணை தேடி வரும் தெய்வமே, உன்னில் வாழவே நான் வாழ்கிறேன். உன்னை போல என்னை பகிர அருளை தாருமே, அருளை தாருமே. ஆண்டவரின் உடலினை உணவாயும் விடுவோம், கிறிஸ்துவை என்னை வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி அன்பர்களே, கிரைஸ்ட் கிங் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றேன். குறிப்பாக இந்த ஒளிபரப்பு சிறப்பாக நடைபெற உங்களுடைய பொருளாதாரத்தை பகிர்ந்து கொள்ள தாராள நன்கொடைகளை கொடுத்து உதவ அன்போடு வேண்டுகின்றேன். இன்றைக்கு எண்ணற்ற மக்கள் இந்த ஒளிபரப்பை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மீக தேவையை அவர்கள் ஒரு விதத்தில் பூர்த்தி செய்து கொள்ளுகின்றார்கள். எனவே உங்கள் ஒவ்வொருவருடைய நன்கொடையும் பொருளாதார உதவியும் நிச்சயம் இந்த ஒளிபரப்பு தடையின்றி வெளிவர உதவி செய்யும். அடுத்தவர்களுக்கு விசுவாசத்தை பரப்புகின்ற ஒரு சமூக ஊடகமாக இது தொடர்ந்து விளங்கும். எனவே உங்களுடைய தாராள நன்கொடைகளை கொடுத்து உதவ அன்போடு வேண்டுகின்றேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் உன் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. வலது வாய்க்காலுக்காக ஜெபம்.
அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு உரிய அரசு ஆணையை பெற்று போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் சீடராய் 12 சீடரை ஒருங்கிணைத்தீர். இயேசுவின் முதல் சீடராய் 12 சீடரை ஒருங்கிணைத்தீர். அனைவரின் உள்ளத்தையும் அன்பாய் கவர்ந்தீர். அனைவரின் உள்ளத்தையும் அன்பாய் கவர்ந்தீர். உலகம் போற்றும் தாயாய் என்றும் நீ வாழ்கின்றீர். உலகம் போற்றும் தாயாய்